கொஞ்சம் நகர்த்தி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பட் இப்போதைக்கு இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து சும்மா ரஃப்பாக வந்து ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதிகமாக இருந்தால் தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். சில பேர் ரொம்ப உடம்பு இருக்கிறவங்க வந்து ஒரு 5-6 ப்ளீட்டோடு நிப்பாட்டிக்கலாம். பட் சின்னதாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதிகமாக எடுக்கிறேன். இப்போ 2 சைடுமே ப்ளீட் இருக்குல்ல, ஸோ 2 சைடுமே வந்து பின்னூசியால் வந்து ஹோல்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே ப்ளீட் எடுக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, 2 பின்னூசி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே எண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து நீங்கள் ப்ளீட் எடுக்கும் போதே தெரியுதா, அப்படியே வந்து இங்கே தான் அங்கே பார்க்கும்போதே தெரியும் ப்ளீட் வந்து அழகாக நம்ம கைக்கு வரும். ஸோ இப்போ இந்த ப்ளீட்டில் என்னென்னா, இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சாரியில் மேலே பல்லுவில் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் நகர்த்தி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பட் இப்போதைக்கு இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளீட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். சப்போஸ் வந்து சென்ட்ரலில் நிற்கலைன்னா சென்ட்ரலில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நிற்கிது. ஸோ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணணும். இதுவே கரெக்டாக எப்படி எடுத்து வைக்கணுமோ ஒரு ப்ளீட்டையும் ஒருவருக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அயன் பண்ணுங்கள்.